சென்னை வேளச்சேரியில் கழிவுநீர் கால்வாயில் ஏற்பட்ட அடைப்பால் 100 அடி சாலையில் கழிவுநீர் பாய்ந்தோடியது. மாநகராட்சி சார்பில் மிதவை வாகனம் மூலம் அடைப்பை சரி செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். ஜெபர்சன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. சென்னையில் காலை முதல் மிதமான முதல் கனமழை அவ்வப்போது பெய்து வருகிறது. வேளச்சேரி பகுதிகளில் இப்போதும் மழையானது அதிக அளவில் பெய்து வருகிறது. இந்த நிலையில்தான் 100 அடி சாலை பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுநீர் கால்வாயில் திடீரென அடைப்பு ஏற்பட்டு அந்த கழிவுநீர் ஓடையிலிருந்து வெள்ளம் வெளியே கொப்பளிக்கக்கூடிய காட்சி பார்க்க முடிகிறது. அதில் முழுமையான கழிவு நீரும் தற்போது 100 அடி சாலை வழியாக ஓடி வீடுகளுக்குள்ளும் தெருக்களுக்குள்ளேயும் அந்த சாலையில ஓடுவதை பார்க்க முடிகிறது. இது தொடர்பாக பொதுமக்கள் உடனடியாக புகார் கொடுத்ததின் அடிப்படையில் அங்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் மிதவை படகு போன்ற ஒரு இயந்திரத்தை கொண்டு தற்போது அந்த அடைப்புகளை சரி செய்யும் பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த அடைப்புகள் தற்போது சரி செய்யப்பட்டிருக்கிறது. முழுமையாக அந்த அடைப்புகள் சரி செய்யப்பட்டு அந்த சாக்கடை செல்லக்கூடிய பாதையில அந்த தண்ணீர் சென்றால் மட்டுமே இந்த கொப்பளித்து வெளியே சாலையில் வரக்கூடிய தண்ணீர் முழுமையாக நிற்கும் என்று இந்த பணியில ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அந்த பணி ஒரு புறம் நடந்து வரக்கூடிய நிலையில அந்த தெருக்கள்ல செல்லக்கூடிய அந்த தண்ணீரை தடுப்பதற்கான முயற்சிகளிலையும் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இருப்பினும் 100 அடி சாலையில் நேரடியாகவே ஆறு போன்று அந்த கழிவு நீரோடு மழை நீரும் சேர்ந்து 100 அடி சாலையில ஆறு போல செல்லக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.